வணக்கம் நண்பர்களே. நாம இந்த பதிவுல ஏன் வாக்குச்சீட்டு முறையை எதிர்க்கிறார்கள்? இந்த வாக்குச்சீட்டு முறைய இந்தியாவில் கிட்டத்தட்ட 100% பொதுமக்கள் விரும்புறாங்க. அவங்களுக்கு எலக்ட்ரானிக் மோசடி வானாங்கிறாங்க. ஆனா படிச்ச சில பேர் மட்டும் இந்த அரசாங்கம் சொல்லுது பாருங்க, அதுக்கும் தேர்தல் ஆணையம் சொல்றதுக்கும் வால் பிடிக்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது? இது பழைய முறை, நாங்க எலக்ட்ரானிக்ஸ்ல எங்கேயோ போயிட்டோம், அது இப்ப தேவையில்லைங்கிறாங்க. ரெண்டாவது சொல்றதா காரணம் என்ன தெரியுங்களா? இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, வேட்பாளர்களும் அதிகமாயிட்டாங்க. இந்த வேட்பாளர்கள் அதிகமாகும் போகும்போது நாம எலக்ட்ரானிக்ஸ் ஓட்டிங் மிஷின் அந்த நிறைய மிஷின்களை சேர்த்துக்கிட்டே போகலாம். ஆனா அதே ஓட்டிங் மிஷின் இது வாக்குச்சீட்டு முறையா இருந்தா சீட்ல எவ்வளவு அடிப்பீங்க அப்படின்னாங்க. மூணாவது கவுண்டிங், இது எண்றதுக்கு ஈஸி, எலக்ட்ரானிக்கு பேப்பர்ல எவ்வளவு நேரம் எண்ண முடியும். சரி, இந்த மூணுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இவங்க முதல் காரணம் என்ன சொன்னாங்க சொல்லுங்க? இவங்க முதல் காரணம் சொன்னது அது பழைய முறைங்கிறாங்க. அதாவது வாக்குச்சீட்டு முறை பழசு. சரி, நம்ம வாயும் பழசுதான், அது பேச நம்ம மொழியும் பழசுதான், நம்ம அதனால தூக்கி எரிஞ்சிட முடியுமா? சொல்லுங்க, நம்ம வாயையும் நம்ம தாய்மொழி தூக்கி எரிஞ்சிட முடியுமா? பழசுதான் சார் ரெண்டும். சோ இவங்க அந்த பழசுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. சரி, இவங்க எலக்ட்ரானிக்ஸ் பேசினால அப்படி எலக்ட்ரானிக்ஸ் என்ன சாதிச்சாங்க? ஒரு வெளிநாட்டுக்காரர் யுவாங் என்ற சைனாவினுடைய சீப் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், நீங்க சந்திராயன் 3 அனுப்பும் போது அது ஏன் தென் துருவத்துக்கு அனுப்புனீங்கன்னு அவன் கேள்வி கேட்டான். உலகத்தில் உள்ள அத்தனை நாடு நாங்க வட துருவத்துல தான் இறக்குறோம், நீங்க மட்டும் தென் துருவத்தை நோக்கி ஏன் போனீங்க? சரி, அப்படி போனீங்களே, அந்த தென் துருவத்துக்குள்ள என்ன இருக்கும்? நம்ம பூமியில இருக்கிற அண்டார்டிக் சர்க்கிள், அந்த அண்டார்டிக் சர்க்கிள்ல எந்த இடத்துல இறங்குனீங்கன்னு கேட்டான். உங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்டா அங்க எங்களுக்கு தென்படலன்ட்டான். மூணாவது, வானவெளிக்கும் நிலாவினுடைய தரைக்கும் கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் அது மேலேயே நின்றுச்சுங்கிறான். இதுக்கு உங்க பதில் என்ன? சொல்றது நான் சொல்ல சார், நான் நம்ம நாட்டை எப்படி, நான் நம்ம நாட்டை பத்தி விடுவேன். நம்ம நாட்டை ஒரு சீப் சயின்டிஸ்ட் சைனா அவர் இந்த மாதிரி கேட்கிறார். சாதாரண ஆள் இல்லை அவரு, சீப் சயின்டிஸ்ட். நீங்க ஏன் பதில் சொல்லுங்க? எலக்ட்ரானிக்ஸ்ல பெரிய ஆளுக்கு பதில் சொல்லுங்க. சொல்ல முடியல. அதுதான். ரெண்டாவது பாருங்க, அமெரிக்காவில் மிச்சிகன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குங்க, பல்கலைக்கழகம். அதனுடைய பேராசிரியர்களும் விஞ்ஞானிகளும் ஒன்று சேர்ந்து இப்ப ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நீங்க அந்த சின்ன மைக்ரோ ப்ராசஸர் அதை வச்சீங்கன்னா நீங்க ஈவன் கவுண்டிங் பண்றீங்கல்ல ஒருத்தரோட, இப்ப ஒரு முக்கியமான பிரமுகரை ஓட்ட கவுண்ட் பண்றீங்க, அப்ப ஈவன் செல்போன் சிக்னல் மூலம் கூட இந்த ப்ராசஸர் மூலமாகவும் என்ன அந்த ரிசல்ட் அப்படியே மாத்தலாம். உதாரணமா அவருக்கு ஏற்கனவே 1.5 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்குன்னு வச்சுங்க ஒரு ஆளுக்கு, நீங்க அது வெறும் 50,000 தான் காட்ட முடியும், 1 லட்சத்தை வேற யாருக்கும் அனுப்பிட முடியுமா? எண்ணும் பொழுது அதுக்கு பேரு சிக்னல் இன்டர்ஃபியரன்ஸ், சிக்னல்ல வழிமறிச்சு ஏமாத்துறதுங்கிறது. சரி, இதை நீங்க நம்ப மாட்டீங்க. எப்படி நம்ம அக்கௌண்ட்ல உள்ள ஒரு லிங்க் எடுத்துன்னா அந்த பணம் காணா போகுது? அதே தான் சார். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ எலக்ட்ரானிக் சிக்னல் ஒரு ஏமாத்துங்க சார். எலக்ட்ரானிக் சிக்னல் நம்பவே கூடாது, அது ஒரு ஏமாத்து. நான் ஆரம்பத்திலேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன். இது நம்பர் 1. நம்பர் 2 பாருங்க, இந்த விவிபேட்னு ஒன்று இருக்கு, ஓட்டர் வெரிஃபியபிள் பேப்பர் ட்ரெயில். விவிபேட், விவிக்கு தெரியும், ஓட்டர் வெரிஃபியபிள், நமக்கு நாம செக் பண்ணிக்கலாம். ஓட்டர் வெரிஃபியபிள் என்னன்னு? பேப்பர் ட்ரெயில், ஒரு சின்ன குட்டி பேப்பர் இருக்கும், அந்த பேப்பர்ல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவங்க சின்னம் வரும். காட்டுறாங்களா சார்? எத்தனை பேர் சார் நீங்க பாத்துறீங்க ஓட்டு போடுங்க? நம்ம வாக்குச்சீட்டு நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இது இருக்குங்க. இந்த பேப்பர் ட்ரெயில் சொன்னமே, இந்த குட்டி இது வரணும், வந்திருக்கா? நீங்க யாரா பாத்துறீங்களா சொல்லுங்க? காட்ட மாட்டாங்க. காரணம், நீ சிக்னல் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அங்க போகும்போது அது வேற ஓட்டு காட்டும். நீங்க விவிபேட் என்னீங்கன்னா இது ஒண்ணு காட்டும், மாட்டிக்குவீங்க. அதனால நமக்கு இந்த ஏமாத்தும் இவிஎம் வேண்டாம். அப்ப நம்ம ஏற்றது என்ன? வாக்குச்சீட்டு முறை தான். அப்ப நீங்க வாக்குச்சீட்டு முறையில் அவங்க என்ன சொல்றாங்க? நிறைய வேட்பாளர். ஏன் நிறைய வேட்பாளர்? 10க்கு மேல மிக பண்ணாதீங்க. 8 கட்சி வேட்பாளர்களை சேர்ந்தவங்க 8 பேரு. இந்த இவன் இருப்பான் பாருங்க, சுயேட்சை, அவன் 2 பேர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுங்க சார்.
குலுக்கல் முறையில தேர்ந்தெடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 10 பேர். இந்த 10 பேரும் நம்ம பழைய போஸ்ட் கார்டு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன, நீங்க ஒண்ணு அதுல முத்திரை குத்துங்க, இல்ல ஓட்ட போடுங்க. அப்படி பொட்டில ஸ்ட்ரைட்டா போடுங்க, மடிக்கிறீங்க வேணாம். ஏன் மடிக்கிறீங்க? சரி, இப்ப என்றது ரொம்ப சொல்லுவோம் சார், ஸ்கேன் பண்ணலாம். இப்ப நம்ம நோட்டு என்ற மெஷின் இருக்குல்ல, அதே மாதிரி ஸ்கேனிங் மெஷின் வச்சிருந்தீங்கன்னா இது அதுல அள்ளி போட்டீங்கன்னா போறோம், அதுவே கவுண்ட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இல்ல எனக்கு வேண்ட ஒரு வேட்பாளர் சொல்றாரு, இல்ல இல்ல மோசடி வரும், நான் இந்த நேரம் எண்ணுங்கன்னாருன்னா ஓகே, நேரம் எண்ணிட்டு போங்க. புரியுதுங்களா? ஆக நேராவும் எண்ணலாம், இல்ல நீங்க நோட்டு என்ற மாதிரி எண்ணலாம். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த வாக்குச்சீட்டு முறைதான் சால சிறந்தது. இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் அவங்கெல்லாம் பொய்யான செய்திகள், மக்களை ஏமாத்துறது, பழசுங்கிறது, கஷ்டங்கிறது. பேப்பர்ல வந்து ஒரு மைல் தூரத்துக்கு நாங்க அடிக்கணும், அதுல கண்டவன்லாம் வந்துக்கிறேன். ஏன் கண்டவன்லாம் நிறுத்தி விடுறா நீ? அவன்லாம் யாருங்க சார்? அவன்லாம் மக்கள் ஓட்டு போடுறாங்களா? சோ ஒருத்தர் வீடு வந்து இருக்கு, அத பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல இடிச்சிடுறாங்க, ரோட அகலப்படுத்துறாங்க, அதுக்கு போகணும்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை சபடேஜ் பண்ணும்போது 10 பேர் தான் வேணும்னா நீ 8 பேர் வந்து கட்சிக்காரங்க, நீ 2 பேர் தான், அதோட முடிஞ்சு போச்சு. நீ எல்லாரும் வந்து நிக்கணும்னா எப்படி முடியும்? ஆகவே குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து, யாரு சுயேட்சைகளுக்கு மட்டும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுங்க சொல்லிட்டு இந்த தேர்தலை தயவு பண்ணி வாக்குச்சீட்டு முறையில் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.